போன வருஷமும் நீட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிருச்சு, லீக் ஆயிருச்சு, பிரச்சனை. ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை. இந்த வருஷமும் பிரச்சனை. இது என்ன கேவலமான பரீட்சை? இது என்ன கேவலமான நீட்? உளவியல் சிக்கல்களோட ஒரு தேர்வை எதிர்கொண்டு தேர்வு எழுதி முடிச்சு ரிசல்ட்டும் வர்ற நெருக்கத்துல அந்த தேர்வு செல்லாது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, மறுபடியும் நாங்க பரீட்சை வைக்க போறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான வன்கொடுமை பிள்ளைகளின் மீது? தேர்வு ஒரு மன்னிக்கப்பட முடியாத பெருங்குற்றம் என்ற ரீதியில் இந்த நீட் தேர்வு பிள்ளைகளுடைய உளவியலோடு விளையாண்டு கொண்டிருக்கிறது. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி பிள்ளைகள் எல்லாம் ரீல்ஸ் போட்டார்கள். விஜய் நாளைக்கு தேர்தல் முடிவு வருகிற போது தோற்றுவிட்டால் பிள்ளைகள் தற்கொலை செய்வார்களோ, பிள்ளைகள் மாண்டு போவார்களோ, பிள்ளைகள் பைத்தியமாகி விடுவார்களோ என்றெல்லாம் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை என்ற ஒரு துறை வரிந்து கட்டி கொண்டு வந்ததே. உங்களுக்கு இந்த நீட் தேர்வில் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி எத்தனை பேர் இன்னும் மரணிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனைக்குரிய விஷயங்களாய் வராதா? இப்ப நீங்க அறிக்கை விட மாட்டீங்களா? இதுக்கு எதிராக நீங்க போராட மாட்டீங்களா? எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் இப்போது ஓடி வராதா? அவர்களுக்கு நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நீங்க அன்பு மகள் அனிதாவினுடைய வீட்டுக்கு போனீங்க, அந்த குழுமூர் கிராமத்திற்கு. அந்த ஓட்டு வீடு இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் போட்ட ஓட்டுக்கள் எல்லாம் எங்களுக்கு கல்வி சமத்துவத்தை தராதா? இந்த நீட் தேர்வுகள் எல்லாம் இல்லாமல் எங்களால் மருத்துவராக முடியாதா? இன்னும் வீடுகளுக்கு கரண்ட்டும் கழிப்பறையுமே வந்து சேராத இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி பொது சமூகத்தோடு போராடுவது என்று அந்த பிள்ளைகள் கேட்கவில்லை. ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி NCERT சிலபஸை கோச்சிங் சென்டரில் படிக்க முடியும் என்ற அந்த கேள்வி அனிதா உயிரோடு இல்லை. அவள் கேட்ட கேள்வி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. முதலாண்டு அனிதா, அடுத்த ஆண்டு பிரதீபா. மூக்குத்தியையும் காதில் அணிந்திருக்கும் தோடுகளையும் தலையில் கட்டியிருக்கும் ரிப்பனையும் கூட கழட்டி பார்த்து விட்டு வைத்திருக்கிறார்களா என்று எங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கல்வி வன்கொடுமைகளில் இருந்து நீங்கள் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவீர்களா? கசிய விட்டது கொஸ்டின் பேப்பர்களை மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை மீது நாங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சேர்த்துத்தான் கசிய விட்டார்கள். உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை இந்த நீட் என்கிற பேரரக்கனிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் இருக்கிற கல்வித்துறையாவது செய்யுமா என்ற எதிர்பார்ப்போடு நீட் எதிர்ப்பு போராளியாய் எங்கள் பணிகளை சத்தமில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.